போராட்டம் இது போராட்டம், எங்க அண்ணன் கூட போராட்டம், போராட்டம் இது போராட்டம், அனுமதி கொடுக்கலன்னு போராட்டம். அது இந்த டிவிக்காரங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணி என்னடா அது அப்படின்னு பார்க்க போனா அதை வச்சு நான் சும்மா மாஸ் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. டிஎம்கே அவங்க அண்ணன் உதயநிதிக்கு வந்து சும்மா சேலஞ்ச் பண்ற மாதிரி பண்ணிருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறாரு என்ன எதுன்னு பார்த்துருவோமா? என்னங்க சார் உங்கள் சட்டம் நிகழ்ச்சியில் நான் சுஜித்து. இப்போ என்ன மேட்ரு ஆகி போச்சு, என்ன சட்டம், என்ன சார் உங்கள் சட்டம் அப்படின்னு நம்ம யாரை பார்த்து கேள்வி கேட்க போகிறோம்னா, எங்கண்டா ஆதிவாரிஜினாவை பார்த்து தான் நம்ம கேட்க போகிறோம். என்னன்னா சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு சரியில்லை, எஸ்ஓபி போடுறாங்க, சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 கோரிக்கைகளை முன்னாடி வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. யாரு? டிவிக்கே நண்பர்கள். எந்த அளவுக்கான ஒரு போராட்டம் அதை யோசிச்சு பார்க்கணும். மக்களுடைய அக்கறையில் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இவங்க பண்ணுறாங்கன்னா அந்த போராட்டத்துக்கு நம்ம வலு சேர்க்கணுமா இல்லையா, நம்ம கூட போய் நிற்கணுமா இல்லையா? எங்கள் அண்ணனுக்கோசம் பார்த்தேன் ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்க போல. கொள்கைக்காக கூடின கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபேஸ் சொல்லிச்சு, பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் இருக்கும், கொள்கைக்காக கூடின கூட்டணி. ஏன்னா மற்ற எல்லாரும் பார்த்தா கூட நம்ம பார்த்து சகிச்சிக்கலாம். இந்த ஆள் ஒரு ஆள் தான் நம்மளை கொஞ்சம் இரிட்டேட் ஏற்றக்கூடிய ஆள். என்ன ஏதுன்னு கூட தெரியாது, பேசிக்கினே இருப்பா. அப்படி அவர் வர்றாரா? ஓ அவரையும் கூட்டின்னு வர்றாரா? ஓ அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இவரும் வர்றாரு. இப்படி பேசக்கூடியதெல்லாம் ஒரு ஆளாக இருந்தது. இது 2 தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங். மற்றதெல்லாம் கூட எப்படியோ போய் முட்டு குத்துரும். இதெல்லாம் இந்த பக்கம், அதாவது இந்த கட்சி உருவாகிற வரைக்கும் நான் ப்ரொக்ரெசிவான ஆள், பயங்கரமான சிந்தனையாளன் அப்படின்னு நம்மளை காட்டிக்கினது. அப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி இருக்கிற ஒரு ஆளாக மாறி இருக்கு. கொஞ்சம் இரிட்டேட்டிங் பேஸாக மாறிடுச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க இந்த 3 பிரதான கொள்கைகளை வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் எதுக்கானது இருக்கா அப்படின்னு நான் முக்கியமாக நம்ம யோசிக்கணும்னா, இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கணும்? ஏன் நீங்கள் வந்த உடனே கேட்டுக்கலாம், கோரிக்கையாக முன் வச்சிங்க, அப்பயே பேசுனீங்க. ஆனால் அதுக்கான போராட்டங்களை ஏன் இப்போ வந்து எடுக்கணும்? அதை எடுத்தாதான் எலெக்ஷனில் யாரை எங்கே நிறுத்தணும், எங்கே நிறுத்தி அந்த ஓட்டை வாங்கணும். இப்போ சாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாதுப்பா அப்படிங்க. அப்படியே சாதி பார்த்தா யாரும் இங்கே ஓட்டு போடுறதில்ல, சாதி பார்த்தா இங்கே ஆளை நிறுத்துறாங்க. அந்த நிறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ஓட்டு போடுறாங்க. டிஎம்கே மட்டும் நான் ஒழுக்கா? நீங்கள் எல்லாரும் ஒழுக்கா மக்களை கேட்கணும். இதுதானே டிவிக்கே கூட கிடையாது, மக்களை கேட்கணும். நீங்கள் ஒழுங்கா ஜாதி பார்க்காம ஓட்டு போடுறீங்களா? அப்படி ஓட்டு போட்டால் ஏன் இங்கே ஜாதி பார்த்து ஆளை நிறுத்த போகிறாங்க? ஏன் நீங்கள் தோன்றா நிற்க போகிறாங்க? ஏன் இங்கே தனி தொகுதின்னு ஒன்று தேவைப்படுது? இப்போ இந்த தனி தொகுதி தேவைப்படுறதுக்கான காரணம், நீங்கள் மக்கள் எல்லாம் ஏமா நம்ம ஆள், இவனுக்கு தான் நம்ம பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னு பேசக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தானே. இப்போ அப்படி நிறுத்துறதுக்கு இவங்க ஒரு பிளானா? ஏன்னா இது இவங்க தப்பு கிடையாது, உங்கள் தப்பு, ஏன் தப்பும் கூட. நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. ஏன்னா நம்ம ஓட்டு போட ஆரம்பித்த ஒரு ஓட்டு தான் போட்டிருக்கு, அடுத்த ஓட்டை போட்டுருவோம். ஆனால் நான் அதை பார்த்து போட போகிறது இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதே மாதிரி நீங்களும் நான் சொல்கிற மாதிரி இப்போ தைரியமாக பொதுத்தளத்திலேருந்து நான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி நீங்களும் தயாராகணுன்றதையும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது அந்த கொள்கை தான். இன்னொன்று, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. எதன் அடிப்படையில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் அவங்க ட்விட்டர் பேஜில் வந்து போட்டிருந்தாங்க, டிவிக்கேவுடைய அஃபிஷியல் பேஜில் என்னெல்லாம் நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து முன்னின்று அதை நிறுத்து பேசுறீங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்வி இதுதான். அப்படியே மேம்போக்கா பேசிடுறது. 4 நேரில் நடந்த சம்பவம் அதுக்கு குரல் கொடுக்கிறாரு. ஏன் அதுக்கு அடுத்து நடந்த சம்பவம் மானாமதுரையில் நடக்குது, அதுக்கு வெளியே குரல் வரல. ஆனால் இன்னைக்கு அது போராட்டம் அறிவிக்கும் போது பேசும்போது அது கூடையா ஒன்று சேர்த்துக்கிறது. அப்போ 4 நிலையில் நடக்கிறது என்னன்னா, பாதிக்கப்படுறவன் வெட்டு வாங்கினவன்னா தலித் மக்களை சேர்ந்தவன், ஆனால் வெட்டுப்படுறவன் வேற ஒருத்தன். அங்கே போதைன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த போதை கலாச்சாரத்துக்குள்ளே வந்து இவங்க மாட்டிக்கினாங்க. இப்போ அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு மட்டும் கேட்குறது சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதையோட வழக்கம் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு எங்கள் அண்ணன் விஜய். அதுக்கு அறிக்கை விடுறாரு. அடுத்து அப்படியே மானாமதுரை நடக்குது, அதுக்கு எந்த அறிக்கையும் வரல, அதை இன்னைக்கு சேர்த்துருக்காங்க. நான் ரொம்ப கொடூரமான முறையில் மானாமதுரையில் அந்த பையனை வந்து கொண்டிருக்காங்க. அது பொய் வழக்குன்றதும் ஒரு வட்டாரம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான விசாரணைகள் போயிட்டுருக்கு. விசாரணைக்கு அப்புறம் அது மீதிலாம் வரும், அதுக்கான தகவல்கள் வரும். மானாமதுரையில் பாதிக்கப்பட்டவனும் இறந்தவனும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு தலித்து. இங்கே யார் பாதிக்கப்படுறா? முழுக்க தலித்தான பாதிக்கப்படுறா. அங்கே குரல் கொடுத்தீங்கல்ல, ஏன் இங்கே குரல் கொடுக்கல? கவினுக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? அஜித்குமாருக்கு பேசுனீங்கல்ல, கவினுக்கு ஏன் பேசல? ஏன்னா அது எல்லாமே ஏதோ ஒரு வட்டத்தில் இவங்க குரல் கொடுத்ததெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அதிகார குரலுக்கு இருக்கிறது எதிராக வந்துடும். அதுக்கு நீங்கள் நிற்கிறோம், தாராளமாக நிற்கிறீங்க, ஓகே. இங்கே கண்டுக்காமலே இருக்காங்கல்ல, அவன் பார்வைக்கே வராமல் இருக்கான்ல, அவனுங்களுக்காக யார் பேசுறது?
நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சி தானே உங்களுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். இதெல்லாம் கட்டிக்கிறோம், ஊனு கத்துறோம், தலைவான் கத்துறோம். நாங்கள் என்ன கத்துனா உனக்கு என்ன? போராட்டத்துக்கெலாம் நான் வரமாட்டேன். நான் அதிசயமாக இன்றைக்கி ஒரு போராட்டத்துக்கு வந்தால் அதுவே பெரிய விஷயம். நான் அதுக்கெலாம் வரமாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சில வேலைகள் இருக்குது, அவங்க கூட சுற்றுவேன். இல்லை எனக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அந்த கேஸை போய் நான் பார்த்துட்டு வருவேன். என்ன கேஸு? மக்களுக்காக போராடுறதுக்கு ஒரு உள்ளே திரும்ப வச்ச கேஸா? கிடையாது. இது வரைக்கும் அப்படி ஒரு கேஸு தாவேக்காக்கு கிடையவே கிடையாது. அப்படி இல்லைன்றதுக்காக இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி தான் அவங்க இப்படி ஒரு போராட்டம் நடத்துறதா வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா இருந்தாலும் போராட்டம்னு வச்சு இந்த சட்ட ஒழுங்குக்காக முன்வைக்கிறது ரொம்ப நம்ம வரவேற்கக்கூடிய ஒன்று. அதை இதன் அடிப்படையிலையும் இவங்களுக்காகவும் சேர்த்து போராடுங்க, அன்னன்னைக்கே குரல் கொடுங்க, அதை திரும்பி பார்க்க வைங்க. இப்போ இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த கவின் பிரச்சனைக்கோ மானாமதுரையில் செத்த அந்த பையனுக்கோ இவங்களுக்காக நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்க அப்படின்னா எங்களுக்காக அதுவும் விஜய் வந்து நிற்கும் போது ஒரு மாஸ் மொபிலிட்டி ஆகும், ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கும். அந்த பெரிய கூட்டத்துக்கு விஜய் எஜுகேட் பண்ணணும். அங்கே வந்து திமுக சரியில்லை, ஆட்சி சரியில்லை, சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் எல்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதையும் சேர்த்துல நீங்கள் பேசணும். இப்போ இருக்கிறத மட்டும் தான் பேசணும் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி தண்டனை கிடைக்காம போனவன் 33 வருஷம் கழிச்சு தண்டனை கிடைச்சது ஒருத்தனுக்கு, அவனுக்கும் அதுலேயும் வந்து அவருக்கு தண்டனைலாம் கிடைக்கல. அவர் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் தான் நின்றுங்கிறாரு. யாரு? செங்கோட்டையன். இப்போ இந்த அளவுக்கான பாதிப்புகள் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாதிப்புகளை எந்த பார்வையிலிருந்து நீங்கள் எதிர்க்கிறீங்க? கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கீங்க இல்லையா? பெரியார் பார்வையில் இருந்தும் அம்பேத்கர் பார்வையில் இருந்தும் நீங்கள் எதிர்க்கணும்ல, அப்படியே நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க. சும்மா ஏதோ மேம்பாவுக்கான ஒரு அதிகார போக்கு, அதிகாரத்தை கைப்பற்றனா இந்த தலைவர்களை அடிச்சு ஆகணும், மக்கள் நலன்லாம் கவலையே இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க, அதுக்கான போராட்டங்கள் தான் முன்னெடுப்பீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு தெரில. எப்படி நான் உங்களை நம்பி நான் ஓட்டு போடுறதுன்னு தெரில. என்ன சார் இது உங்கள் சட்டம், உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்குற மாதிரி தான் இவங்களுடைய நீங்கள் இவங்களை விட்டு வச்சுருக்கீங்க. சும்மா சேர்த்துக்கிறது, பேர் சேர்த்துக்கிறது, ஆனால் அவங்களுக்காக நிற்கிறது இல்லை. தொடர்ந்து உங்கள் கட்சிக்குள்ளேயே அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆர்கே நகரில் ஒரு தம்பி பாபுன்னு ஒரு பையன், அவன் வந்து கேட்குறான், மக்கள் நீதி மையத்தில் நான் 10 வருஷமாக உழைச்சேன், இவங்க புதுசாக பூத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இங்கே புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, நான் அப்பத்துலேருந்து ஒர்க் பண்ணுறோம் பூத் கமிட்டியில், கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுறவன், அவனுக்கு நீங்கள் கொடுக்கல. அவனை மாதிரி ஆளுக்களை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 51 கவுன்சிலர் வச்சுருக்கவன் அவனுங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மொத்த இளைஞர் உங்கள் பக்கம் திருட போகிறான். அவன் ஐடியாலஜியில் கிளாரிட்டியாக இருக்கான், என் ஊருக்கு என்ன தேவைன்றதில் அவன் கிளாரிட்டியாக இருக்கான். அப்போ அவனை மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், அவனை மாதிரி ஆளை தான் நீங்கள் முன்னாடி நிறுத்தணும். ஆனால் பணம் வாங்கிட்டு யாரை நிறுத்தணுமோ அவங்கள நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதை மேலே இடத்துல இருந்து பார்த்து கண்டு காணாமலே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் உங்கள் வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் தலைமை இப்படி தான் இருக்குன்னா நாங்கள் பயப்பட தான் செய்வோம். ஏன்னா மேல் இடத்துல ஒருத்தர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அது குரங்கு கையில் பூமாலை மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருக்குது. அந்த பூமாலை இப்போ அண்ணாமலைன்னு கேட்குற மாதிரி ஒரு சூழலில் மாட்டி நிற்குது. இப்போ அந்த சூழல் தமிழ்நாட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போ வர வேணாம், பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் படித்து கிடிச்சு தெரிஞ்சு நீங்கள் வாங்க, தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றதையும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். இன்றைக்கி சூழலுக்கு 1000 தப்பு பண்ணாலும் எங்களுக்கு கருமம் வேறு வழி இல்லை, அப்படி தான் சொல்லி வந்தாகணும். ஏன்னா இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறது இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். இந்த இடத்துல 12வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக காட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த கிராமத்தில் என்ன சூழல் இருந்திருக்கு பாருங்கள். காட்டுக்கு போகிற சூழல் தான் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அங்கே அடிப்படை தேவைகள் வரல. அந்த அடிப்படை தேவைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த அரசாங்கம் இருக்குது. இந்த அரசாங்கம் பண்ணல. இன்னைக்கு போய் நேற்று போய் பேசின திருச்சியில் போய் பேசி நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டோம், தமிழ்நாட்டுக்காக அவ்வளோ நிதி ஒதுக்குறோம்னு உட்காந்து பேசக்கூடியவரும் இங்கே ஒன்றும் பண்ணலைன்றது பெரிய சாட்சி. இவங்களுக்கு அடிப்படை வசதியான கழிவறை அங்கே இல்லை. கழிவறை இருந்திருந்தால் அவங்க அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த எந்த மாதிரி அதுவும் இரவு நேரத்தில் போயிருக்காங்க, திரும்பி வரலை, என்னடான்னு போய் பார்த்தா துண்டு துண்டாக கிடக்குறாங்க. அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்படியே வந்து அந்த பக்கம் செங்கல்பட்டு அங்கே ஒரு சம்பவம், அப்படியே தூத்துக்குடியில் இப்போ ஆண்டுகிட்டு இருக்க தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கவருடைய பொறுப்பாளர் திமுககாரரு அவர் என்ன பண்ணுறாரு? 2 வயசு குழந்தை. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா கிருஷ்ணகிரியில் அங்கே ஒரு 2 வயசு குழந்தை. அடுத்து அப்படியே அங்கே 2 வயசு குழந்தை. அடுத்து அப்படியே என்னன்னா 60 வயசு உள்ள ஒரு ஆயா கற்பழிக்கிற லெவலில் இருக்கான். நம்ம 1000 கீழே வந்தால் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். கேவலமானவன் என்ன பண்ணுவானுங்கன்னா ஆன்டி வெறியனை தாண்டி பாட்டி வெறியனா மாறிட்டான்னு பேசுவாங்க. பாதிப்பு நடந்திருக்கு, யாரா நீங்கள் அதுக்கெலாம் கமெண்ட் போட்டிருக்கீங்க
அப்படின்னு அவனுங்களை கலட்டி அடிக்கணும் போல் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அவனால் பேச மட்டும்தான் முடியுது. உங்கள் பக்கத்தில் எவனா ஒருத்தன் இப்போ மச்சான் அந்த பொண்ணு நல்லா இருக்குடா, அழகாக இருக்குடா அப்படின்னு கலாய்க்கிறான், ரசிக்கிற வரைக்கும் ஓகே, அது அவனுக்குள்ளே இருக்கணும். அது பொதுவெளிக்கு கொண்டு வரான், பேசுகிறான்னா அங்கேயே அவனை அடக்கணும். பார்த்தியா, கம்முன்னு போ, அப்படியே நிறுத்தணும். அவனை அங்கே அடக்க ஆரம்பிக்கணும். அடுத்த கட்டம் உங்கள் கல்வி நிலையங்கள்லேருந்து வரணும். அவனுக்கு புத்தி பெற்றவங்கள்லேருந்து சொல்லித்தரணும். செக்ஸ் எஜுகேஷன் வளரணுன்றது அங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லாததை எவனோ போய் வெட்டுறான்றதை தாண்டி இங்கே நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் பார்வையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும். இதுதான் ஒரு சரியான கட்டமைப்பாக இருக்கும். அப்படி வந்தீங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சக மனுஷன் நயா பாதுகாப்புன்ற சூழல் உருவாகும். மனுஷனை பார்த்து மனுஷன் பயப்படாத ஒரு சூழல் இங்கே உருவாகும். அப்படி உருவாக்குறதுக்கான வேலையை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி நாங்கள் தாராளமாக வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திரும்ப இப்படி தான் இருப்பீங்க, அதே இலவசங்களை கொண்டு வந்தால் சேர்ப்பீங்கன்னா உங்கள் பின்னாடி வர முடியாது. சரி, இன்றைக்கி இதுக்கு போராட்டத்துக்கு வருவோம் திரும்பவும். இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா, எஸ்ஓபி போடுறாங்க. இந்த எஸ்ஓபியை எங்கள் பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்காக மட்டுமே இதை பண்ணுறாங்க. ஐயா, கரூரில் செத்தப்ப காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு வாயிலையும் வயிற்றுலையும் வச்சுக்கிந்து நீங்கள் தான். சிபிஐக்கு கேஸ்க்கு போனது நீங்கள் தான். என்ன இடையில சேலத்தில் ஒரு பையன் செத்தான், அதுக்கு கூட இன்னும் நீங்கள் ஒன்றுமே பண்ணல. இப்போ இத்தனை பாதிப்புகள் உங்கள் சைடு இருக்க தான் செய்யுது. கம்பத்தில் யாருன்னா முத்தம் கொடுப்பான்னு சொல்லி கீழே இருக்கிறீங்க. விஜயகாந்த் தெரியுமா, கூட்டத்தில் அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் துண்டெடுத்து விரட்டி தோர்த்துவார். அத்தனை பேரும் அதுப்பையும் கூடவே இருந்தாங்க. அப்போ அதுதானே தலைமை. நீ என் புள்ளடா, நீ கூட்டமாக ஒன்றா சேர்ந்தனா என்ன ஒன்றே சேர்ந்து ஒன்று ஆயிடுச்சுன்னா யாருன்னா பதில் சொல்கிறது? அப்படி இருந்த ஒரு ஆள் இல்லை நீங்கள். எம்ஜிஆர் பார்க்க அவ்வளோ கூட்டம் வரும். எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வளர்ந்தார், திமுக எம்ஜிஆரை வளர்த்துச்சு, அவர் போய் தனியாக அண்ணா திமுகன்னு ஒன்று வச்சு அதை வளர்த்தாரு. இன்றைக்கி அது ஒரு பக்கம் கிடக்குது, அதை விட்டுருங்க. அவர் ஆரம்பித்தது எப்படியா போச்சு. அவருடைய இது பெரிய அதுன்னு சொல்ல, இங்கே ஆண்டவங்களும் யாரும் பெருசுன்னு இல்லை, மாற்றத்துக்கு நீங்கள் தான் வழி அப்படின்னு வரீங்கல்ல, அந்த வழி தலைவலியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த வழி இல்லாமல் நீங்கள்லாம் மாற்றி வந்தீங்க அப்படின்னா நாங்கள் சார் உங்கள் சட்டம் நீங்களாம் பேசுனீங்களே அங்கே பாருங்கள் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். இதில் ஆதவருக்கு நான் பேசுறது தான் ஒரு பக்கம் திருப்பி பாயிண்ட்டு என்னன்னா, உதயநிதி அவர்களை என்கிட்ட பேச சொல்லுங்கோ. ஐயா, உதயநிதி வர வேணாம், அவர் இப்போ தான் வந்தார். என்ன ஒரு பக்கம் அதை விட்டுருவோம். அவங்க சைட்லேருந்து மாணவர்கள்லேருந்து ஒருத்தன் அனுப்பி விடுறோம். அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா? கொள்கை ரீதியாக அவங்ககிட்ட பேச முடியுமா உங்களால்? சமீபத்தில் தான் உங்களை பொழந்து அனுப்புனாங்க மாணவர்கள் சந்திப்பில். எல்லாம் பிடிச்சி கேளுன்னு கேட்டு நீங்கள் சமாளிக்க முடியாமல் சமாளித்து போனதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை தான் நீங்கள்லாம் இருந்தீங்க. பார்த்து தெரிஞ்சுங்க. உதயநிதி கிட்டே கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களாம் அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுன்றதையும் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு பதிலடிகள் கொண்டே இருக்கும். நீங்களே பதில் கொடுப்பீங்க அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கி முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.